வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:09, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:07 வரை, அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 10:31 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:31 வரை, கேட்டை பின்பு மூலம். மேஷராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், நினைத்தது நிறைவேறும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நிதானம் தேவை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். நிதானமாக செயல்பட்டு நிம்மதியும் அடைவீர்கள். ஆதாயங்கள் கிடைக்கும், வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும், பரணி ஆதரவுகள் கூடும், கிருத்திகை ஆதாயங்கள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், அலைச்சல்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உருவாகும், லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், எதிலும் தன்னம்பிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் திறமைகள் கூடும், நலம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை முன்னேற்றம் கூடும், ரோஹிணி ஆர்வம் ஏற்படும், மிருகஸ்ரீஷம் திறமைகள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், தன்னம்பிக்கை மேலோங்கும், புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகஸ்ரீஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை நட்புகள் ஏற்படும், புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், வேகமாக செயல்படுவீர்கள். பொது வாழ்வில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். பேச்சுக்களில் லாபமான நிலை உண்டாகும், மாற்றங்கள் கிடைக்கும், மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கூடும், பூசம் நிதானம் தேவை, ஆயில்யம் கௌரவங்கள் கூடும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேகநலன் சீராகும், அலைச்சல்களினால் செலவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும், புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும், முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரம் கௌரவங்கள் மேலோங்கும், உத்திரம் அனுபவங்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சேமிப்புகள் கூடும், ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும், சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களை, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பணியில் நிம்மதியான நிலை கிடைக்கும், அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். பேச்சுக்களில் வெற்றிகள் கிடைக்கும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை சிந்தனைகள் கூடும், சுவாதி வெற்றிகள் கிடைக்கும், விசாகம் ஆதரவான நாள். விருச்சிகராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தேகநலனில் அக்கறை தேவை, யோசித்து செயல்படவும். ஆர்வமான நிலை உருவாகும், புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் பேச்சுக்களில் நிதானம் தேவை, கனுஷம் ஆர்வம் உண்டாகும், கேட்டை உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும், பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும், எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும்,
சுற்றி உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் யோசித்து செயல்படவும். மகர ராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் வளமான நிலை உருவாகும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். சொத்துக்களில் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் தன்னம்பிக்கை கூடும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் ஆதரவான நாள். கும்பராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அலைச்சல்கள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மென்மையான சந்தர்ப்பங்கள் அமையும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். சதயம் நிம்மதியான நாள். பூரட்டாதி தேகநலன் சீராகும். மீனராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நெருக்கடியான நிலை உருவாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிம்மதி ஏற்படும். உத்திரட்டாதி அலைச்சல்கள் உண்டாகும். ரேவதி முயற்சிகள் கைகூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.